வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த பண்ணைக்கு போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்முக்கு தாங்க போயிருந்தேன். 40 ஏக்கர் பண்ணைங்க இது. இப்போ பார்க்குறீங்களே அந்த பண்ணை தான் அது. 1-2 ஏக்கர் இல்லைங்க, 40 ஏக்கர். ஆனால் அது இவங்க வாங்கல, இவங்களோட தாத்தா காலத்து, அதாவது பாரம்பரியமா இருந்துறீங்களா, அந்த மாதிரி பண்ணை தான் இவங்க சென்னையில் தான் இருந்திருக்காங்க. இப்போ சரி, எதுக்கு சென்னையில் இருக்க அந்த ப்ரெஷர், பொல்யூஷனு, ஒரே டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இருக்கிற நிலத்தையும் வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 5 வருஷம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவங்களோட பண்ணைக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ஹேமா ராணி அவங்க பேரு. நிறைய படிச்சுங்க, டபுள் டிகிரிங்க அவங்க. அவர் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. அது வந்து இங்க பக்கத்துல இருக்கிறவர் வந்து வேலை செய்யறவர், எதிர்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற அவர் தான் வந்து அவங்க பையன். இவங்க பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 நாட்டு மாடு வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணையில பார்த்தீங்கன்னா நிறைய பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாடு பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த மாடு வந்து நடக்க முடியலங்க. அதுக்காக தொட்டில் மாதிரி ஒன்று வச்சு, நடக்க முடியாது, கீழே விழுந்துருச்சான் சனியா இருக்கும் போது. அதுக்காக இந்த தொட்டில் மாடல் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாட்டுக்கு. இப்போ அதை வச்சுதான் அதை நிக்க வச்சாங்க. அதனால கண்ணுக்குட்டிக்கு பால் குடிக்கிறது, அது சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் ஈஸியா இருந்ததுனால பண்ணி வச்சிருக்காங்க. இது அது போட்ட கண்ணுக்குட்டி. பாருங்க, சென்னையில வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ட்டு இங்க வந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்றாங்க. சுத்தி ஆடு, மாடு, கோழி, இயற்கையான ஒரு சூழல். இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மரங்கள் தான் நிறைய வச்சிருக்காங்க. அதாவது வந்து தேக்கு வச்சிருக்காங்க, அம்மா மகோகனி வச்சிருக்காங்க, அப்புறமா வேர்க்கடலை பண்ணியிருக்காங்க, மல்லிகைப்பூ பண்ணியிருக்காங்க, குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அவங்களோட பண்ணைக்குள்ள போகலாம். இவங்க வச்சிருக்க மரம்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து 25-30 வருஷத்துக்கு மரங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது வச்சாங்களாம். அதுதான் அந்த மரம். இவங்க இப்ப பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து வேர்க்கடலைங்க, நாட்டுக்கடலை தான் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க எல்லாமே இயற்கை தாங்க பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணையில ஒரு அதிசயம் பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா மரம் பாக்குறீங்க, அரச மரம் பாக்குறது ரொம்ப பெரிய விஷயங்க. இவங்க வச்சிருக்க அரச மரம் எல்லாமே பாத்தீங்கன்னா 2 வருது பாருங்க, ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று. இவங்க வச்சிருக்க எல்லா மரமே பாத்தீங்கன்னா 2 கலர் வருது. இதுல ஒரு நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வெட்டினா கூட இன்னொன்னு நம்மளுக்கு லாபம் வரும். பாத்தீங்களா, 2 இருக்கு பாத்தீங்களா. சரி, இது அரச மரங்க. இது வந்து பெருசா டிம்பருக்கு போகாது. ஆனா டிம்பரோட மரமே அப்படிதாங்க வந்திருக்கு இவங்களுக்கு. என்ன அப்படின்னா, தேக்கு மரம் நான் காட்டுறேன் நானு. இவங்க பண்ணையில பார்க்கும்போது நிறைய பட்டாம்பூச்சி பார்த்தாங்க. பட்டாம்பூச்சி எங்க தெரியுமா இருக்கும், எங்க வந்து இயற்கையா வந்து விவசாயம் பண்றாங்களோ அங்கதாங்க பட்டாம்பூச்சி நிறையவே இருக்கும். நிறைய பட்டாம்பூச்சி இருந்துங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு அவ்வளவு பட்டாம்பூச்சி பார்த்தேன். இப்போ சின்ன சின்ன பட்டாம்பூச்சி எல்லாம் இருக்கு. எங்க வந்து இயற்கையான ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு நிலம் இருக்கோ அங்கதான் அந்த பட்டாம்பூச்சி வந்து நிறைய பறக்குங்க. அது நான் சொல்லியே இருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் பார்த்தும் இருக்கேன். எப்படி பாத்தீங்களா, தான் பார்த்துருக்கேன். சூப்பரா இருக்கு அவங்க பண்ண. தேக்கு நான் சொன்னது காரணம் அது பாத்தீங்களா, ஒரு மரம்லாம் வச்சு அது வளர்ந்துருச்சுங்க. ஆனா பக்கத்துலயே மரம் வந்துருச்சுங்க. அதனாலன்னா ஒரு தடவை அவங்க கண்ணு வாங்கினா போதுங்க. அப்படிதான் அவங்க மரம்லாம் வந்து வச்சிருக்காங்க. வச்சிருக்கிறோம் எல்லா முறையும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை தான் வந்து கண்ணு வாங்கியிருக்காங்க. அந்த கண்ணு வளரும் போது, இப்ப வாழை பாத்தீங்களா, ஒரு தடவை வாழை நடுவாங்க, வாழையடி வாழைன்னுவாங்களா, அதே மாதிரிதான் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மரம் எல்லாமே வாழையடி வாழை தான் வந்துட்டு இருக்கு. பாருங்க, ஒரு கண்ணு தான் வச்சாங்க, சுத்தி 4 வந்திருக்கு. இதனாலதான் உங்களுக்கு 3 லாபம். சரி, ஒரு கண்ணு வச்சாங்க, இன்னொரு கண்ணு வாங்க போறது இல்லை அவங்க. இந்த கண்ணு வளரும் போது பக்கத்துல இருக்கிற கண்ணும் வளர்ந்துருது. இதை வெட்டும் போது அதுவும் வந்து கரெக்டா வந்துடும். அந்த மெத்தட்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணையோட வளம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒண்ணுதான் வச்சாங்க, பக்கத்துல ஒரு 3 வந்துருது. இவங்க வச்ச எல்லாமே வந்து 3, 4, 2, 3, 4 அப்படிதான் வந்துட்டு இருக்கு. பாருங்க, 5 வந்துருக்கு வருங்க ஒரே இடத்துல. சரி, அதனால அவங்களும் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க வந்து இப்பதாங்க விவசாயம் பண்ணி ஒரு 3-4 வருஷம் தாங்க ஆகுதுங்க. அதனால அவங்க விவசாயத்துக்கு புதுசு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து எந்த அளவுக்கு இயற்கையை பண்ணணுமோ, கெமிக்கல் இல்லாம பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டுக்கடலை தான் பண்றாங்க. கடலை என்கிட்ட கொடுத்தாங்க, செம்ம டேஸ்டா இருந்தது. இங்க பாருங்க, தேக்கு, இங்க கடலை, அப்புறமா மல்லி பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. நாட்டு மாடு வச்சிருக்காங்க, பாலுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறோம் சென்னை தான் வந்து சந்தோஷமான விஷயம், சந்தோஷமா இருக்கிற இடம் அப்படின்ட்டு. ஆனா அப்படி கிடையாதுங்க. என்னதான் நம்மளுக்கு இடத்துல வச்சிருந்தாலும் வாரத்துல ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு சைலண்டான பிளேஸுக்கு வந்து இயற்கையை ரசிக்கும் போது, கொஞ்சம் வெயில்ல நிற்கும் போது நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அதே மாதிரி வந்து சுத்தமான காற்று, அமைதியா, மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். 5 நாள் இந்த ப்ரெஷர்ல இருந்தாலும் 2 நாள் வந்து நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தரும். ஆனா இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க, சொல்லிட்டாங்க, நான் இங்கேதான் இருக்க போறேன், நான் இங்கதான் வந்து செட்டில் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்க்கறது தான் வந்து நிலக்கடலை, நாட்டுக்கடலை. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அந்த இடத்துல வந்து மல்லி போட்டிருந்தாங்க. சுத்தி நிறைய மரம் வச்சிருக்காங்க. இந்த மரத்தாலேயே அவங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபா வருமானம் எடுத்தேன் அப்படின்னு போன தடவை வெட்டினாங்களாம்.
ஒரு 10 லட்ச ரூபா கிடைச்சது அப்படின்னாங்க. இந்த இவங்களுக்கு பண்ணையில வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரங்கள் தாங்க லட்சக்கணக்கில் வருமானம் தருது. அதனால இவங்க வந்து மல்லிகை வச்சிருந்தாங்க. இவங்க விவசாயத்துக்கு புதுசுன்றதுனால இப்போ அவங்களுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னால மல்லிகை வந்து சமலாபங்க மல்லிகை கிலோ 1000 2000 சீசன் 2000 போகுங்க. பாத்துங்க ஒரு 10 கிலோ என்ன ஆச்சு. அது மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க விவசாயத்தை. பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஆரம்பம் பண்றாங்க. ஆட்கள் பிரச்சனை, அதனால வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நானும் அவங்களுக்கு சஜஷன் கொடுத்தேன், எந்த மாதிரி பயிர்கள் பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் சொல்லியிருக்கேன். சரி இப்போ கண்டிப்பா நம்ம பண்ணலாம், எனக்கு ஆளுங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, நிறைய ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஷயமும் இருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவங்களோட பண்ணதாங்க இது. அங்கே நம்ம இது பார்த்துருந்தோம், மல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து உழவு வச்சிருக்காங்க, மஞ்சளுக்காக வந்து உழவு வச்சிருக்காங்க. சுற்றி மாமரம் வச்சிருக்காங்க. மாமரம் வந்து சாதாரண முறையெல்லாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் 20 அடி 30 அடி வித்தியாசம் நடுவில் கேப் இருக்கு. இப்போ மஞ்சள் பயிர் பண்ண இந்த இடத்த வச்சிருந்தாங்க. மாமரத்தை வந்து என்கிட்ட காட்டினாங்க. உண்மையிலே மாமரம் எனக்கு கொடுத்தாங்க, அவ்வளவு டேஸ்ட்டுங்க. இளநியும் நல்ல டேஸ்டா இருக்கும் அப்படின்னாங்க. கீழே விழுந்த ஒரு மாமரத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. இனிப்புனா இனிப்பு, அப்படி இனிப்புங்க. அப்பதான் நினைச்சிட்டேன், இயற்கை இயற்கை தாங்க. இயற்கைக்கு முன்னாடியே வந்து செயற்கை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம எவ்வளோ என்னதாவது நம்ம ஜூஸ் கொடுத்தாலும் சரி, செயற்கை மாம்பழம் வந்து நல்லா திரித்திப்பா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டாலும் சரி, ஆனா இயற்கையை அடிச்சுக்கிறதுக்கு உண்மையிலேயே வந்து எதுவுமே கிடையாதுங்க. நிறைய கேப் வச்சிருக்காங்க, அங்க ஊடுபயிர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்ப இறங்கியிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல ஃபார்மை டெவலப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மாங்கெல்லாம் வந்து பறிச்சுட்டாங்க, நேற்று தான் பறிச்சு அப்படின்னாங்க. ஆனா அப்படி பறிச்சு கீழே விழுந்த மாங்காய் வந்து எனக்கு செம்ம டேஸ்டா இருந்தது. அப்பதான் வந்து நினைச்சுக்கிட்டேன், சே என்னடா அது இயற்கையில மாம்பழம் இவ்வளவு டேஸ்டா இருக்குமா. இதுதான் அவங்களோட பையன். அவர் என்ன பண்ணாரு, என்ன பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னாரு. என்னன்னா அவங்க மஞ்சள்ல வந்து ஊடு பயிரை வந்து பச்சை பயிர் பண்ணிடுறாங்க. அதையும் காமிச்சாங்க. இந்த நிலத்துக்கு எங்கேயுமே அவங்க உரமே போறது இல்லைங்க. இந்த மரத்தையும் அவங்க எதுவுமே பண்றது கிடையாது, அப்படியே வளர்த்து விட்டாங்க, அப்படியே வளர்ந்துச்சு. அதாவது மரம் இவ்வளவு போயிடுச்சு. பட் ஆனா ஆக்சுவலா மரத்தை இவ்வளவு விழக்கூடாதுங்க. ஏன்னு தெரியுங்களா, அதை காய் பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இவ்வளவு பெரிய மரம் போயிடுச்சுன்னா காய் பறிக்க கஷ்டமாயிடும். அது ஒண்ணு இருக்கு. அதனால மரத்தை வந்து நம்மள முடிஞ்ச அளவுலயே வச்சுக்கிட்டா நம்மளோட காய் பறிக்க தான் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பாக்குற லேண்டு தான் வந்து அவங்க லேண்டு தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவங்களோட லேண்டு. மஞ்சள் பண்ணியிருக்காங்க. மஞ்சள்ல வந்து பச்சை பயிர் வந்து ஊடு பயிரா பண்ணிருக்காங்க. எதுக்குங்க அப்படின்னா, மஞ்சள் நான் உரமே போட தேவையில்லை. அதுக்காக தான் வந்து இந்த மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். பூச்சி நோய் தாக்குதலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த அளவுக்கு உரம்பு செலவு வந்து ரொம்ப கம்மியாகும், நல்ல மகசூல் கிடைக்கும். அதனால இந்த மெத்தட்ல பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. அதான் முதல்ல பாக்குறாங்க, மஞ்சள்ல ஊடு பயிரா வந்து பச்சை பயிர் பண்றது அப்படின்ட்டு. ஆனா 2 லாபங்க. பச்சை பயிர்ல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும், மஞ்சள்ல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும், தரமான மஞ்சள் கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும், உர செலவு மிச்சம். அந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கு. அது ஒரு பயிர் பண்ணும்போது பல நன்மைகள் இருக்க மாதிரி தான் பயிர் பண்ணணும். அவரோட சொன்னதான் அது. இதோட மலைப்புத்தரலாம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து காட்டுறதாக வந்து வர சொல்லி வாங்கி பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்பதான் அவரோட பண்ணைக்கு போயிருந்தேன். என்னங்க அவரோட பண்ணைகளை பார்த்தீங்களா, நல்லா இருந்தா, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான கண்டிஷன்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட டாடா, பை பை.